பொட்டிக்கார மாமா இல்ல நாயாட்ட ஓடி வந்திருக்கணுமே காலையில எப்படி மூஞ்சி கழுவிட்டு நல்லா சுருப்பு சுருப்பா அண்ணா ஏமா நானே போட்டு வந்திருக்கேனே நான் யாரே போய் பேசுறது உன்னோட பேசுறது ஆள் வேணும் சூப்பரான ஆளு நல்ல செவச்சேன்னு வாட்ட சாத்தமா நல்ல சூப்பரான ஆளு சரி பார் லைட் மாதிரி தெரியல கூட்ட நிறுத்திருக்கிறேன் போய் பேசி நல்லா பேசுவாடா அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு அவர்தான் போய் பாப்பே போய் பாருமா பாருமா என்னடா நாய் குடுவுற மாதிரி குடுவுற? ஆமா பாருப்பா. ஏண்டா ஒரு பொம்பளை வரத கணக்கு தெரியாது உனக்கு? ஏன் ஒரு ஆம்பளை வரது உனக்கு தெரியாது? என்ன போய் வாய் பேசுற? ஏன் ஒரு ஒத்தடி பாத நாங்கலாம் காலங்காத்தால போதையை போட்டுட்டு அப்படி இப்படின்னு ஆடிட்டு வரோம்ல, நீதான் வாரமா போறது. சரி சரி விடு விடு அண்ணா. இருந்தாலும் இவன் அழகான பொண்ணு வந்திருக்கே, பாட தெரியாத உனக்கு? பாடுவனே பாடு. பாடுட்டா? ஆமா. இப்படிதான் இருக்க வேண்டும் படித்தாலும் இந்த தமிழ்நாட்டில, இப்படித்தான் இருக்க வேண்டும் இடுப்பு தெரிய இடுப்பு சேலை கட்டக்கூடாது, சுத்தி நரமுடி இருக்கக்கூடாது, சுத்தி நரமுடி இருக்கக்கூடாது. ஐயா பாட்டு பாடுற உறக்க 16 பேர் வராங்க ஐயா. அப்படி இருந்தாலும் போனால் போகட்டும். கூத்து முடிஞ்சு பாச்சு எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க, வாய போலாம். எதுவும் பேசக்கூடாது, அமைதியா இருக்கிறேன்.
தேவலோகத்தில் சபை கூடினால் தேவூர் சபை. தேவர் சபை. ஆமாமா. ஏன்டா அப்படி பலார் ரப்பி போடுவானாலாம் ஏமா பேசக்கூடாது என்னடா ஏமா நோங்கன கை நிறுத்தாதமா தேவலோகத்தில் சபை கூடினால் தேவர் சபை இந்த பூலோகத்தில் கூடியபடியால் நமக்கோ ராஜசபை ராஜசபை முதல் இருக்கும் ஆணாக பிறந்த அப்பன்மார்களுக்கும் பெண்ணாக பிறந்த அரு பெரும் தாய்மார்களுக்கும் கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி நடத்தக்கூடிய நாடகம் என்ன ஏமா உனக்குமா சம்பளம்? ஏண்டா 5 மணிக்கு வந்துருக்கிறேன். சந்தேகம் நான் இல்லைன்னா கூத்தே இல்ல தெரியுமா உனக்கு அப்படி ஒரு பிரச்சனையா? சட்டை ஆ. நான் யாரு என் பேர் என்ன மனைவி பண்ண முடியும். பொறுமையாரு. உன்னுடைய பேர் என்னமா? அதாவது வாழப்பருவம் இல்ல சோழ குயில போல உச்சம் இல்லாத ரூபி. என்னுடைய பெயரோ நாகக்கண்ணி என்று சொல்லக்கூடிய உளிவி என்று சொல்லலாம். ஓ, உளிவி என்று சொல்லலாம். உன் பெயர் நாகக்கண்ணி உளிவிங்கிறியே. உளிவினா என்னம்மா? உளிவி என்றால் உடல் எல்லாம் பாம்பு, தலை மட்டும் மனித தலை. ஓ, கழுத்துக்கு கீழே பாம்பு இருக்கும். தலை மட்டும் மனித சேரும். என்னன்னு சொல்லுங்க. அப்படி தலையில வச்சு என்னன்னு சொல்லுங்க. ஏமா கீழெல்லாம் பாம்பு உருவன்னு சொல்றீல்ல, அதுல எங்கன்னு ஓட்டை கண்டுபிடிக்கிறது நாங்க. நான் முன்னே அதைத்தான் உங்ககிட்ட சொன்னேன். கம்முனுக்கு மாட்டேறமா அண்ணா, அப்படி நாகக்கடி உளிவியாக இருந்தாலும் என்னை பெற்றெடுத்த தாய் தந்தை யாரு? எந்த நாட்டை சேர்ந்தவர் சொல்றேன். ஓட்டு
பாதாள லோகலோகம் நாங்கள் லோகத்தை ஆண்டு வரக்கூடிய ராஜனுடைய தந்தையார். ஓ, உங்க தந்தையாரின் பேரு நாகராஜன். ஆமா. என் தாயாரோ கௌரி மாதா. ஓ, தாயாரோ கௌரி மாதா. கௌரி மாதா. கௌரி மாதா. கண்ணம்மா, உன்னுடைய அப்பம்மா யாருமா? என்னுடைய அப்பம்மா. ஆமா. இப்படி கேட்டுப்பிட்டிய. எங்க அப்பா பேரு தடிப்பேரத்தை தாண்ட வராயே. சரி சரி. எங்க அம்மா பாண்ட பேரத்தை பாவாயி. சரி. என் பேரு சொல்லித்தான்னா எங்க 2 பேர் தானே கட்ட நீ. சரி சரி. போடால் போகட்டும். அது குடும்பம். ஓய் இருந்தாலும் கண்ணம்மா அம்மா இரட்டு தக்க பருவம் அடைந்த உடனே என்னை மாலைக்கிட்ட மன்னவர் யாரு? உனக்கு தெரியுமா? என்ன எனக்கு தெரியாத. நானா ஒண்ணு பண்ணேன். நானா ஒண்ணு பண்ணேன். நீ சொல்றேன். மன்னவர் யாரு? குருகுலத்தில் பிறந்த ஆனால் அழகு மன்னன். அழகு மன்னன். இருவருக்கு மூற்றோன் இருவருக்கு இளையோன். இளையோன். அர்ஜுன மாமன்னனையே மாலையிட்டேன். அர்ஜுன மாமன்னன் மாலையிட்டீங்க. மாலையிட்டு அம்மா காலான காலத்துல ஏதோ உங்களுக்கு குழந்தை குட்டி இருக்குதா? ஓய் அது நினைக்கும் போது என் மனமானது கல்லிலே பற்ற கண்ணாடி போல 1000 சுக்காக நடந்தடி அம்மா. என்னமாச்சு? ஏன் என்ன கண்ணம்மா ஐயோடன் என்னன்றி அவனை சொல்லுறடி பெண்
பிள்ளை இல்லாத பாவி என்று பெருப்பாவி ஆனே. நான் என்ன பாவம் செய்தேன்? அம்மா, என் வாழ்க்கையில் என்ன நடந்தது? அதாவது எனக்கோ என் மன்னவராகப்பட்ட அர்ஜுனன் மீது அர்ஜுனை மறக்க வேண்டும் என்று ஆசை. ஆனா என் தந்தையாகப்பட்டவருக்கோ அர்ஜுனனை மறந்தால் அர்ஜுன் என்றாலே ஆகாது. அதனால என்ன செய்தார்? இப்படி சொன்னா ஒத்துக்க மாட்டார் என்று சொல்லி கன்னிகா மடம் கட்டி கௌரி விரதம் இருந்தேன். அந்த கௌரி விரதத்திலே ஒரு நாள் ஒரு தினத்துல மன்னவராகப்பட்டவர் என்னை சேர்ந்து சென்றார். சேர்ந்து சென்ற உடனே நான் கர்ப்பமான உடனே ஒரே நாள் இல்லையா சொல்றான். நானா 7 கட்டல உடைச்சு பக்கத்து வீட்டுக்காரன் எனக்கு வெட்டு குத்தாயி அப்ப 2-3 வருஷம் குழந்தை பெற்று ஒரே வருஷம் பெற்று ஒரே தலை பண்ணி. அதாவது வீட்டுக்காரனுக்கு ஆயுதம் பெருசப்ப நல்ல சக்தி. என்ன சொல்ற? என்ன பண்ண? அப்படி கர்ப்பமான உடனே கன்னியாகப்பட்டவர் என்ன சொன்னார்? கண்ணி பிடிக்கி என்னை காட்டிலே விட்டார். காட்டில விட்ட உடனே நான் என்ன செய்தேன்? எல்லாத்துக்கும் குத்து விளக்காக இருப்பவரு அண்ணன் கோபால கண்ணன் குத்து விளக்கு. கோபால கண்ணன் இருக்கிறான்னு சொல்லி அவரை நினைத்து செய்த உடனே அவர் வந்தாரு. அண்ணா, எனக்கு தூக்கம் வரவில்லை, எனக்கு ஒரு கதை சொல்லுங்க அப்படின்னு கேட்டேன். நடந்த கதை சொல்லவா, நடந்து முடிஞ்ச கதை சொல்லவா, நடக்க போற கதையை சொல்லவா என்று கேட்டாரு. கேட்ட உடனே எனக்கு எது வேணாலும் நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். கதை கேட்கும் நேரத்திலே பாதி நேரத்திலே தூங்கி விட்டேன். தூங்கி உடனே எழுந்த உடனே எங்க அண்ணனாகப்பட்டவர் சொன்னாரு, அம்மா உனக்கு பிரசவம் வந்ததும் எனக்கு அந்த சங்கு துவாரிக்கு மனப்புன்னு சொன்னாரு. மருத்துவ பாட்டி அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னாரு. சொன்ன உடனே நானும் பிரசவ வந்த உடனே என் அண்ணனுக்கு லிகிதம் அனுப்பினேன். மருத்துவ பாட்டி வந்தாங்க. வந்த உடனே எனக்கு குழந்தை பிறந்ததா என்று கேட்டேன். அம்மா, என் குழந்தையானது அழுவு கட்டியாக போயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. அம்மா, கரையை தொடிக்கலாம், காவேரி நீந்தலாம், விதியை வெள்ள வேந்தனாலும் ஆகாது. நாகலோக அரண்மனையில ஒட்டி வருவலாக தனதனிமே இருக்கிறேன். என்னை தேடி யாராவது வந்தா அறிக்கை செய்யப்பா.